நான் செல்லும் இடமெல்லாம் கூடுகிற மக்கள்ல அதிகம் இருப்பது மகளிர் தான். அது மட்டுமல்ல, அவங்க முகத்தில் தெரியக்கூடிய மகிழ்ச்சி, அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆட்சியை பற்றி கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்களா, உரிமை தொகை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு, தினமும் ஸ்டாலின் பஸ்ல தான் வேலைக்கு போறேன், புதுமை பெண்ல 1000 ரூபாய் வர்ற காரணத்தினால வீட்டுல காலேஜுக்கு அனுப்புறாங்க. இப்படி அவங்க சொல்லும் போது எனக்கு மனநிறைவா இருக்கு. இதுக்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சு உண்மையிலே நான் பெருமையாக அடைந்து கொண்டிருக்கிறேன். இந்த 5 ஆண்டுல ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறக்கூடிய வகையிலே பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இங்க குறிப்பிட்டு சொன்னார்களே, இதையெல்லாம் வீடு வீடாக போய் பரப்புரை செய்யக்கூடிய பெரிய கடமைய பெண்களான உங்களை நம்பித்தான் ஒப்படைச்சிருக்கிறேன். வீட்டோட வாசல் வரைதான் ஆண்களால போக முடியும். ஆனா நீங்க நினைச்சா ஹாலுக்கு போகலாம், கிச்சனுக்கு போகலாம், ஏன் அந்த வீட்டு பெண்மணியோட மனசுக்குள்ளேயே நுழைய முடியும். நீங்க அதுதான் மகளிருக்கு இருக்கக்கூடிய பவர். மகளிர் தான் எப்பவும் பவர் ஹவுஸ். மகளிர் குழுவினரோட பயணம் ஒவ்வொரு பாகத்திலும் பிப்ரவரி 1 முதல் மார்ச் 8 வரை மகளிர் தினம் வரை நடக்க போகுது. அதுக்கு நீங்க எல்லாம் தயாராகிட்டீங்களா? 1 பிப்ரவரி 1 8 வரை மகளிர் தினம் வரை நடக்க போகிறது பிரச்சாரம். தயாராகிட்டீங்களா? கேட்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.